இந்த பார்கோடுமே வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியக்கூடாதுங்க. உங்களுடைய ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எப்போ பண்ணாலுமே அந்த வெப்சைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வெப்சைட் வந்து ஜென்யூனான வெப்சைட்டான்னு பாருங்கள். கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டுங்க, இதை நினைக்கும் போது வந்து நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் போது என்னாச்சுன்னா வந்து என்னுடைய டெபிட் கார்டை வந்து நான் வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு கடையில் ஸ்வைப் பண்ணியிருந்தேங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து ஒரு 2 நாள் கழித்து வந்து ஒரு $1500 வந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் யாரோ ஒருத்தங்க ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டாங்க பணத்தை. இமீடியட்டாக எனக்கு எஸ்எம்எஸ் வந்ததோடு இமீடியட்டாக என்னுடைய பேங்க்குக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஸ்வைப் பண்ண வேலை, நான் இப்போ இங்கே ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இமீடியட்டாக வந்து அவங்க வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து டிக்ளைன் பண்ணிவிட்டு பணம் போயிடுச்சு பேங்க்குக்கு. பட் ஸ்டில் எனக்கு அந்த ப்ராப்ளம் வரலைங்க. இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய வித்தியாசமான ப்ராசஸ் இப்போ பண்ணுறாங்க. ஓகேவா, ஸ்கிம்மிங்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸ்கிம்மிங்னா ஏன்னா வந்து உங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணும் போதே உங்கள் கார்டில் இருக்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே எடுத்து அவங்க அதே மாதிரி டூப்ளிகேட் கார்டு தயாரித்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நாம் எப்படி தப்பிக்க போகிறோன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹவ் வி ஆர் கோயிங் டு ப்ரொடெக்ட் யுவர் கிரெடிட் கார்டு, அதான் நாம் இன்றைக்கி பார்க்குறதுங்க. ஸோ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து கார்டை ஸ்வைப் பண்ணுறோம். ஒரு கடையில் போயிட்டு ஒரு மெர்ச்சன்ட் கிட்ட நம்ம ஸ்வைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து ஒரு பேபால், பேடிஎம், ஏதோ ஒரு கூகுள் பே, யாரோ ஒரு அக்வயரான இன்டர்மீடியட் பர்சன் இருப்பான். அவங்ககிட்ட இந்த பணத்தை வாங்கிப்பான். இவன் வந்து இந்த இஷ்யூவர் இந்த பேங்க்குகிட்ட இருந்து பணம் வாங்கிப்பான். அந்த பேங்க்குக்கு நம்ம பணம் கட்டிடுவோம். இதுதான் நார்மலாக நடக்கிற ஒரு கிரெடிட் கார்டுக்கான ஃப்ளோங்க. ஓகேவா, ஸோ நார்மலாக இதுதான் நடக்குங்க. இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த அளவு செக்யூராக வச்சுக்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகேவா, செக்யூராக வைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீ நார்மலாக ஒரு இடத்துல ஜென்யூனாக ஸ்வைப் பண்ணுவேன். ஆனால் வந்து ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதே கார்டை வந்து தயாரித்து வேறு இடத்துல ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து எப்படி இதை நம்ம காப்பாற்ற போகிறோம். சார், ஒவ்வொருத்தருமே வந்து வாழ்க்கையில் படிக்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் சைபர் செக்யூரிட்டி. இது வந்து வேலைக்காக நீங்கள் படிக்காதீங்க, வாழ்க்கை வாழ்வதற்காக படிக்க வேண்டிய ஒரு கோர்ஸாக இப்போ மாறிட்டுருங்க. சைபர் செக்யூரிட்டி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? முதல்ல அதில் என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுங்க. இந்த லிங்க்குக்கு போங்க, டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இதை கொடுத்துருப்பேன், போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் என்கிட்டயே காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட மெயில் ஐடிங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். சென்னையில் மதுரையில் மட்டும் தான் என் ஆஃபீஸ் இருக்குது. வாங்க, ஒரு சாக்லேட் வாங்க, ஜாலியாக சாப்பிட்டு பேசலாங்க. இதோட இன்ஸ்டா அக்கௌண்ட் இந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணி உங்கள் டீட்டெயில் மொபைல் மேல் போடுங்க. நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேன். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக டெக்னாலஜிக்கல் நியூஸ் போட்டுட்ருக்குங்க, நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகேவா, சரி, ஓகே. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், என்கிரிப்ட் இது ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, உங்கள் கிரெடிட் கார்டு வந்து பார்கோடு மட்டும் இருந்துச்சுன்னா, பார்கோடு மட்டும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு சிப் இருக்கிற கிரெடிட் கார்டாக மாற்றிக்கிங்க. ஒரு மேக்ஸிமம் இப்போ வர எல்லா கிரெடிட் கார்டுமே இந்த மாற்றிட்டாங்க. ஒருவேளை இல்லைன்ற பட்சத்தில் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க. ஓகே, பார்கோடு மட்டும் இல்லாமல் அந்த சிப் இருக்க மாதிரி. இந்த பார்கோடுமே வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியக்கூடாதுங்க. அது வந்து ஒரு ஷீட் போட்டு கருப்பு கலரில் மறைச்சிருப்பாங்க. அதுவுமே உங்கள் கிரெடிட் கார்டில் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது. ரெண்டாவது பண்ண வேண்டியது என்னென்னா வந்து உங்களுடைய ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எப்போ பண்ணாலுமே அந்த வெப்சைட் வந்து HTTPS அப்படின்னு ஆரம்பிக்குதான்னு பார்த்துக்குங்க. HTTP அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹேக்கர் சொல்ல நுழைஞ்சு பிளாக் உன்னுடைய அக்கௌண்ட்டை எடுத்துருவாங்க. HTTPS இருக்கான்னு பார்த்துங்க. நம்ம வீடியோலேயே வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வீடியோ வந்து HTTP vs HTTPSன்னு போட்டிருக்கேன். அது தயவு செஞ்சு போய் பாருங்கள், ப்ராக்டிக்கலாக கொடுத்துருப்பேங்க. ஓகே, மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராடுலன்ட் வெப்சைட்டு. நீங்கள் யூஸ் பண்ணுற வெப்சைட் வந்து ஜென்யூனான வெப்சைட்டான்னு பாருங்கள். இமெயிலில் வந்துச்சுன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணுறது, ஃபோன் கால் பண்ணாங்கன்னா வெப்சைட் கொடுக்குறதுங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஜென்யூனான வெப்சைட்டில் போய் மட்டுமே பண்ணுங்கள். பேங்க்லேருந்து எல்லாம் ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபோன் பண்ணாவே அவன் ஏமாத்துக்காரன்னு அர்த்தங்க. ஓகே, ரொம்ப உஷாராக நம்ம இருக்கணுங்க. இமெயிலில் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டெலாம் மாற்று, உனக்கு பணம் வந்திருக்குதுன்னா சொன்னாங்க, நம்பாதீங்க. அது பார்த்தா ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. ஃபிஷிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வெப்சைட் மாதிரியே ஒரு டுபாகூர் வெப்சைட்டை தயாரித்து அது மூலமாக உங்கள் டேட்டாக்கெலாம் எடுக்கிறது தாங்க ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டைப்போ ஸ்குவாட்டிங் அப்படின்னு இருக்குங்க. யூஆர்எல் ஹைஜாக் பண்ணுறதுங்க. ஓகேவா, ஸோ நாம் ஒரு லிங்க் பாருங்கள், ஃபேஸ்புக்குன்னு ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணலான்னு பார்த்தா வந்து பாருங்கள் வேறு ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு போகுது. அடா பாவிகளா, இது கண்ணுக்கு தெரியறதுங்க. கண்ணுக்கு தெரியாமல் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ரொம்ப உஷாராக இருக்கணுங்க இந்த யூஆர்எல் ஹைஜாக்கிங்கில். அடுத்து ரொம்ப முக்கியமானது டெலிஃபோன் ஸ்கேம்ஸுங்க. ஃபோன் பண்ணி உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர் சொல்லுங்கள், பின்னாடி இருக்கிற 3 நம்பர் சொல்லுங்கலாம் கேட்பாங்க. அப்போலாம் சொன்ன கொடுக்கக்கூடாதுங்க. ரொம்ப நம்ம உஷாராக இருக்கணுங்க. டெலிஃபோன் ஸ்கேமில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிம்மிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இது ரொம்ப மோசமானதுங்க, நம்மளையும் தாண்டி இது நடக்கிறதுங்க. ஸ்கிம்மிங்னா என்னென்னா, நம்ம வந்து நீங்கள் சின்ன கடைங்க, தெரியாத கடைங்களை போய் உங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஸ்வைப் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த கார்டோட இன்ஃபர்மேஷனாக எடுத்து அந்த கார்டு மாதிரி இன்னொரு கார்டை தயாரிச்சிருவாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு விஷயங்க. ஓகே, பெரிய கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஸ்கிம்மிங் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க.
நான் சின்ன சின்ன பெட்டி கார்டெல்லாம் போய் நான் வந்து ஸ்வைப் பண்ணிட்டேன், அதனால தான் நான் மாட்டிட்டேங்க. ஸோ ஸ்கிம்மிங் ரொம்ப மோசமானதுங்க, நம்ம உஷாராக இருக்கணுங்க. ஓகேவா? ஸோ லைக் இது எல்லாமே வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பட் பேசிக்காக இதை தயாரித்து இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னாவே நீங்கள் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு இஷ்யூ வந்து தப்பிச்சிக்கலாங்க. கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சுக்கணுங்க. ஓகேவா? சைபர் செக்யூரிட்டி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கங்க, படிங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கம்பெனியில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள், கற்றுக்குங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் கேட்கலாங்க. நீங்கள் ஐடி கோர்சஸ் படிக்கணும், ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகணும், நிறைய சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது எல்லாமே என்னுடைய கோர்சஸுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக்ங்க. இது என்னோட சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸுங்க. இந்த லிங்கை உங்களுடைய ப்ரௌசரில் போய் அடிச்சிங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் வரும், ஜாயின் பண்ணிக்கங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க, காண்டாக்ட் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம்.